அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு குண்டலினி சக்தியின் இரண்டாவது சக்கரமான சுவாதிஷ்டானம் என்கிற அந்த சக்கரத்தை பற்றி விலாவரியாக பார்ப்போம். நான் சக்கரம் சக்கரம் என்று சொல்வதை விட ஜங்ஷன் என்று சொல்வதை மிகவும் விரும்புகிறேன். ஏனென்றால் இதுவரை இந்த குண்டலினி சக்தியை போதித்த விளக்கிய எல்லா புத்தகங்களிலும் எல்லா ரிஷிகளின் உரைகளிலும் அவற்றை சக்கரங்கள் சக்கரங்கள் என்று சொல்வதனால் தான் நாத்திகவாதிகள் அதிகமாக உருவாகி போனார்களோ என்கிற எண்ணம் எனக்கு உண்டு. இந்த உடம்புல எங்க இருக்கு சக்கரம்? அதென்ன இங்கே ஒரு சக்கரம், அது ஒரு கலர்ல இருக்குது, இங்கே ஒரு சக்கரம், அது ஒரு கலர்ல இருக்குன்னு சொல்றாங்க. எங்க இருக்கு சக்கரம் என்று நாத்திகவாதிகள் அப்படி உணர்வதனால்தான் இந்த குண்டலினி சக்தியின் மீது அவர்களுக்கு நம்பிக்கையில்லா தன்மை வருகிறது என்பதனால் இது நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், சக்தி மண்டலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால் அந்த நரம்பு கூட்டங்களை ஜங்ஷன் ஜங்ஷன் என்று நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். இப்பொழுது கீழிருந்து இரண்டாவது ஜங்ஷன் என்கிற இந்த சுவாதிஷ்டானம் பற்றி இந்த உரையில் நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக தொடக்கத்திலேயே நான் போன பதிவில் ஒரு விஷயத்தை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். அதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை தந்துவிட்டு நான் சுவாதிஷ்டானத்திற்குள் நுழைகிறேன். இடக்கலை, பிங்களை, சுழ்முனை என்று நம்முடைய இந்த பிராண வாயு செல்கிற அந்த அமைப்பை இறைவன் நமக்குள் வகுத்து வைத்திருக்கிறான். இந்த இடது நாசி வழியாக உள்ளிழுக்கிற அந்த காற்று, அந்த கம்ப்ளீட் நெட்வொர்க், இடது நுரையீரல், அந்த இடது நுரையீரலுக்கு இந்த இடது நாசி வழியாக காற்றை பிராண வாயுவை கொண்டு செல்கிற ஒவ்வொரு நரம்பு, இந்த கம்ப்ளீட் டிபார்ட்மெண்ட்டை இடக்கலை என்றும், வலது நாசி வழியாக செல்கிற இந்த கம்ப்ளீட் டிபார்ட்மெண்ட் பிங்களை என்றும், இதற்கு நடுவில் ஒரு நரம்பு செல்கிறது. அதை பற்றி அடுத்து சொல்கிறேன். முதலில் இதை இரண்டையும் நான் முடித்து விடுகிறேன். அந்த நடுவில் இருக்கும் நரம்பிற்கு பேர் சுழுமுனை, சுழுமுனை என்றும் சொல்கிறார்கள். இந்த இடக்கலை, இந்த இடது நாசி வழியாக நீங்கள் இழுக்கிற அந்த காற்று உங்கள் உடம்பிற்கு குளிர்ச்சி தருகிறது. அதனால் தான் இது நிலாவோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள், இது இடது பக்கம் என்பதனால் பெண்ணோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள், இப்படியெல்லாம் நிறைய வர்ணனை செய்கிறார்கள். ஆனால் இந்த அமைப்பு, இந்த இயக்கம், இந்த கடவுள் நமக்கு கொடுத்த இந்த சிஸ்டம் நமக்கு என்ன தருகிறது என்றால், இந்த இடது பக்க நாசி வழியாக நீங்கள் உள்ளிழுக்கிற காத்து உங்கள் உடலை குளிர்ச்சிப்படுத்துகிறது. இது உண்மை. வலது பக்கம் நீங்கள் இழுக்கிற காத்து உங்கள் உடலை சூடாக்குகிறது என்பதனால் இதை பிங்களை என்று சொல்லி, இது சூரிய நாடி, இது சந்திர நாடி, இது ஆண் தன்மை கொண்டது என்றெல்லாம் பேசுகிறார்கள். அந்த வர்ணனை, அந்த கவிதை தன்மை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நாம் கொஞ்சம் விஞ்ஞானத்திற்கு வரலாம். இந்த அனாட்டமி, இந்த உடலுக்குள் நடக்கிற அந்த இயற்பியல், அந்த அறிவியலுக்குள் வரலாம். உண்மையிலே ஒன்று சொல்லட்டுமா? ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். இந்த இடது நாசியை அடைத்து கொண்டு ஒரு 20 நிமிஷம் வலது நாசி வழியாகவே நீங்கள் சுவாசித்துக் கொண்டே இருங்களேன். உங்கள் உடல் சூடாகி போகும். உண்மையிலேயே உங்கள் கண்ணெல்லாம் எரியும், உங்கள் உடல் சூடாகி போகும், அதிகமாக பசிக்கும், கை கால்லாம் வெறப்பா இருக்கும். நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்க. ஒரு 20 மினிட்ஸ் காலையில, மத்தியானம் ஒரு 20 மினிட்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி வலது பக்க நாசியவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை தொட்டு பார்க்குறவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்ன உன் உடம்பு ரொம்ப சூடா இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. வேற இல்ல இன்னொருத்தர், நீங்க கிடையாது, இன்னொருத்தர் இதே மாதிரி வலது நாசியை மூடிக்கிட்டு இடது நாசி வழியாகவே நீங்க ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடல் குளிர்ந்து போகும். உடலில் இருக்கும் வெப்பத்தன்மை அப்படியே சில்லாகி போகும். இப்ப பாருங்க, இப்போ இது விஞ்ஞானம், சரியா? இந்த அனாட்டமி, இந்த உடலுக்குள் இருக்கிற ஒரு விஞ்ஞானம். இப்போ இதை நான் பார்த்து நான் பிரமித்து போகிறேன். இறைவன் இந்த பகுதிக்குள், சரியா, இந்த சுவாசம், இந்த நுரையீரல், பிறகு நரம்பு மண்டலம், அது உடலுக்கு தருகிற ஒரு இயக்கம். இது ஒரு படைப்பு, சரியா? இந்த இடத்தில் நான் வியந்து போவதனால் இறைவன் எப்படி வைத்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். 2 நாசிகளையும் திறந்து விட்டு, ஒன்னை மூடிட்டு, இப்ப ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணிலே பார்க்கலாம், ஒரு காதை மூடிட்டு ஒரு காதிலே கேட்கலாம். 2 நாசிகளையும் ஒரே நேரத்தில் இயங்க வைக்கிறார். நீங்கள் ஒரு மூச்சு விடும்போதே 2 வழியாகவும் காத்து உள்ள போது 2 வழியாகவும் காத்து வெளியில வருது. அப்ப என்ன ஒரு பேலன்ஸ் கிடைக்குது பாருங்க. உங்களுடைய உடல்
குளிர்ச்சியும் சூடும் ஒரே நேரத்தில் போய் உங்களுடைய உடலை சரியான தட்பவெப்பத்தில் வைப்பதற்கான இந்த காற்று வழியான பிராணவாயு வழியான இந்த சிஸ்டம், இந்த அமைப்பை, இந்த படைப்பை நான் பார்க்கும் பொழுது ஆன்மீகத்திற்குள் செல்லாமல் எப்படி நாத்திகவாதம் பேச முடியும் என்று நான் முதல் இந்த இடக்கலை பிங்கலை என்கிற என்னுடைய அலசல், என்னுடைய புரிதல், இதெல்லாம் வேற புத்தகத்தில் கிடையாது, என்னுடைய இந்த புரிதலை முன்வைத்து சுவாதிஷ்டானம் என்கிற விஷயத்திற்குள் போகிறேன். இன்னும் சுழுமுனையை பற்றி நான் பேசவில்லை. இந்த சுவாதிஷ்டானம் என்பது ஒரு அற்புதமான, இதில் நிறைய விஷயம் இருக்கு, என்னால் எவ்வளோ இதை சொல்ல முடியும்னு எனக்கே தெரியல. இந்த சுவாதிஷ்டானம் அது ஃபர்ஸ்ட் அதோடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ், அந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறத பற்றி ஆன டீடைல்ஸ் அதை ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன். இதுக்கான தெய்வம், அதிபதி, சரியா, தேவதைகள் இந்த மாதிரி பல சொல்றாங்க. அதிபதி யார் அப்படின்னு கேட்டா விஷ்ணு பகவான். பெண் தெய்வம் ராகினி, அதாவது விஷ்ணு பகவான்னாலே மகாலட்சுமி தான். ஆனா இந்த இடத்துல வந்துட்டு சுவாதிஷ்டானம் என்பதற்காக ராகினி என்கிற பெயர் கொண்டு வைக்கிறார்கள். இப்போ இந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற அந்த அந்த அதாவது கீழே குண்டலினி இருக்கு, அதுக்கு அடுத்தபடியாக கீழே மூலாதாரம் இருக்கு, அதுக்கு அடுத்தபடியாக சுவாதிஷ்டானம் இருக்கு. பார்த்தீங்களா, அந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு, அதாவது ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு ஜங்ஷனும் ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி மண்டலம், ஒரு கரண்ட், அவ்வளவுதான். அந்த கரண்ட், அந்த இரண்டாவது கட்டமான அந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற அந்த ஜங்ஷன்ல இருக்கிற அந்த கரண்ட் என்ன கரண்ட் அப்படின்னா, இந்த உலகத்தில் காத்தல் என்கிற தொழிலை செய்கிற அந்த ஒரு கரண்ட். அது ஒவ்வொரு மனிதனின் உடலுக்குள்ளேயும் வைக்கப்பட்டு அந்த இரண்டாவது சக்கரத்தில் காத்தல், அதாவது காத்தல், அழித்தல், படைத்தல், இது மூன்றுமே ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்குள்ளும். அதனால தான் இந்த கடவுள் அப்படின்னு தனியெல்லாம் கிடையாது. கடவுள் என்கிற ஒரு பெரிய சக்தி பிச்சு பிச்சு ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கிறது. அது நாய், காக்கா, குரங்கு, மனுஷன், எல்லார் உயிருக்குள்ளும் இருக்கிறது. சரியா? இப்போ நம்மளுடைய உயிருக்குள் அந்த கரண்ட், அந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற அந்த கரண்ட் என்ன கரண்ட் அப்படின்னா, காத்தல் தொழில் செய்கிற கரண்ட். சரியா? அதனால்தான் அதோடைய அதிபதி விஷ்ணு வந்துட்டு காத்தல் கடவுள், திருமால். சரியா? ஆண் தேவதை விஷ்ணு என்றும் பெண் தேவதை ராகினி. இது நான் இப்ப டிஸ்கிரிப்ஷன், இந்த சுவாதிஷ்டானத்துடைய டிஸ்கிரிப்ஷன் பத்தி சொல்லிடுறேன். இரண்டாவது விஷயம், சுவாதிஷ்டானத்திற்குடைய 5 சென்சஸ். அது என்ன சென்ஸ் அப்படின்னா, டேஸ்ட், ருசி, சுவை, அந்த சென்ஸ். அது சுவாதிஷ்டானத்திற்குரிய, நான் இப்போ அந்த சக்கரத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். இரண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டானத்துடைய அந்த பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்குது. அந்த பஞ்சபூதங்கள்ல சுவாதிஷ்டானத்துடைய அந்த பஞ்சபூதங்கள்ல அது என்ன அப்படின்னு சொன்னா நீர். சரியா? சென்சஸ் அப்படின்னு பார்த்தா சுவை, நாக்கின் சுவை. பஞ்சபூதங்களுடைய தன்மைன்னு பார்த்தோம்னா நீருடைய தன்மை அதுல இருக்குது. அடுத்த டிஸ்கிரிப்ஷன், அது வந்துட்டு அது 6 இதழ் தாமரை. நான் ஒன்னா சொல்லிட்டு வரேன். ஒவ்வொரு ஜங்ஷனுக்கும் ஒவ்வொரு பூவை, ஒவ்வொரு தாமரையை வைத்து சொல்கிறார்கள். போன மூலாதாரத்தில் சொல்லியிருந்தேன், இன்வெர்டட் ட்ரையாங்கிள் இருக்கிற 4 இதழ் தாமரை என்று சொன்னேன். சுவாதிஷ்டானத்துக்கு வரும்போது இது 6 இதழ் தாமரை. இது ஒரு டிஸ்கிரிப்ஷன். அடுத்த விஷயம், இந்த சுவாதிஷ்டானத்துடைய கலர் என்ன கலர்னா ஆரஞ்சு கலர். இதெல்லாம் நான் மூலாதாரத்துக்கு என்ன சொன்னேன், சிகப்பு கலர் என்று சொன்னேன். சுவாதிஷ்டானத்துக்கு ஆரஞ்சு கலர். இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, அங்க மூலாதாரத்துக்கு ஒரு விலங்கை சொல்லி இருந்தேன், அது யானை. இன்னொன்னு மூலாதாரத்துக்கு வந்துட்டு அந்த பஞ்சபூதங்கள்ல நிலம் என்று சொல்லி, நீங்க பாருங்க, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து கொண்டே வருங்கள். புத்தகங்கள், நம்மளுடைய ரிஷிகள் எல்லாம் அப்படி இப்படி சொல்லிட்டு போறாங்க. நம்ம விஞ்ஞானத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்கணும். நிலம், மூலாதாரத்துக்கு நிலம், யானை, சரியா, நுகர்தல், இதெல்லாம் சொன்னோம். இப்ப சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது வந்துட்டோம். காத்தல் தொழில் செய்வது விஷ்ணு பகவான். சரி, சுவை, அப்புறம் என்னது, 6 இதழ் தாமரை, ஆரஞ்சு கலரு, அப்புறம் ருசி, இதெல்லாம் சொன்னேன். அனிமல், இதோடைய விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா crocodile, முதலை. ஏன் இந்த இடத்தில் முதலையை வைக்கிறார்கள் என்றால், இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து விலங்குகளிலேயுமே இந்த முதலை தான்
காமத்தில் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு விலங்காம். முதலைகள் காமம், குதிரையை விட, நீங்கள் குதிரை என்று நினைப்பீர்கள், குதிரை ஹார்ஸ் பவர் அப்படின்னு, குதிரையை விட முதலை காமம் செய்யும் பொழுது அதோடைய பவர் பயங்கரமான பவர் என்பதனால் இதற்கான விலங்காக முதலையை வைக்கிறார்கள். இதெல்லாம் இப்போ இந்த சுவாதிஷ்டானம் என்கிற அந்த சக்கரத்திற்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ். இப்போ என்னுடைய ஒரு சில அலசல்களை எல்லாம் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இதற்கான மந்திரங்கள் உண்டு. நான் ஏற்கனவே போன பதிவில் சொல்லியிருந்தேன், மந்திரங்களை ஒவ்வொரு ஜங்ஷனுக்கும் 3 வகையாக வகுக்கிறார்கள். முதலில் பிஜு மந்திரம், அதுதான் என்னன்னா ஒரு தாய் மந்திரம் என்பதை போல் ஒரு பிஜு மந்திரம். இரண்டாவது மூல மந்திரம், அதுதான் அந்த மெயின் நரம்பாக இருக்கிற அந்த சுவாதிஷ்டானம் என்கிற அந்த நரம்புக்கு கொடுக்கிற ஒரு ஆக்டிவேஷன், அது மூல மந்திரம். அடுத்தது உபமந்திரங்கள். இந்த உபமந்திரங்கள் ஒவ்வொரு குட்டி குட்டி அந்த நரம்புகள் இருக்குது தானே. இப்போ போன மூலாதாரத்துல 4 நரம்புகள், 4 இதழ் தாமரை. இப்போ இதுல 6 இதழ் தாமரை. சரியா? இப்போ இங்க உபமந்திரங்கள் 6 வரும். இப்போ பிஜு மந்திரம் எது, சுவாதிஷ்டானத்துக்கு பிஜு மந்திரம் எது, மூல மந்திரம் எது, உபமந்திரங்கள் எது? இப்போ இதுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க ரிஷிகள். நான் என்னுடைய அலசலை உங்களிடம் தருகிறேன், தந்துவிட்டு செல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பியுங்கள். இதோடைய பிஜு மந்திரம் வம், VAM, வம். அதுல பிஜு மந்திரம் என்ன சொல்லியிருந்தாங்க? லம். சரியா? இந்த பிஜு மந்திரங்கள் எல்லாம் இம் அப்படின்னு முடியும். மற்ற மூல மந்திரங்கள் உபமந்திரங்கள் இங்கு, ஓகே, இங்கு என்று முடியும். ஸோ இதுல சுவாதிஷ்டானத்திற்கு பிஜு மந்திரம் என்று பார்த்தோம்னா வம். சரியா? மூல மந்திரம் பங்கு. உங்ககிட்ட இந்த இடத்துல நான் ஒரு சின்ன டிப் கொடுக்கணும். பங்கு. சரியா? VANG. இதுல மூல மந்திரம் என்று சொல்கிறார்கள். இப்போ இதை என்னுடைய அலசலாக நான் உங்களிடம் தருகிறேன். இந்த பங்கு என்கிற இந்த மந்திரத்தை மூலாதாரத்தில் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். உபமந்திரம்னு சொல்லிட்டு ஒரு 4 மந்திரம் சொன்னாங்க தெரியுமா? அதுல 4 மந்திரத்துல ஒரு மந்திரம் தான் வங்கு. சரியா? அதாவது அது 4 இதழ் தாமரை, 4 நரம்புகள், இப்படி போன்ற அந்த 4 நரம்புகள், அந்த கூட்டம் தான் மூலாதாரம். நரம்புக்கு மந்திரம் சொன்னீங்கன்னா அந்த ஒரு நரம்பு ஆக்டிவேட் ஆயிடும். அந்த மந்திரம் என்னன்னா வங்கு அப்படின்னு சொன்னாங்களா? இப்போ இந்த சுவாதிஷ்டானத்திற்கு மூல மந்திரமே வங்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த நரம்பும் இந்த சுவாதிஷ்டானத்திற்கு வருகிற மூல நரம்பும் ஒன்றுதான். புரிஞ்சு போச்சா? இப்போ இது என்னுடைய தனிப்பட்ட அலசல். இது எந்த புத்தகத்திலும் கிடையாது, இது என்னுடைய தனிப்பட்ட அலசல். சரியா? மூலாதாரத்தில் இருக்கிற அந்த 3 நரம்புகளில் ஒரு நரம்புக்கு வங்கு, அந்த நரம்பின் தொடர்ச்சிதான் சுவாதிஷ்டானத்துடைய மெயின் நரம்பாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எனவேதான் அந்த மூலாதாரத்திற்கு அந்த ஒரு நரம்பில் உப நரம்புக்கு கொடுக்கிற உபமந்திரமாக வங்கு என்று சொல்லப்பட்ட அதே மந்திரம் சுவாதிஷ்டானத்திற்கு வருகிற அந்த மெயின் நரம்பிற்கு மூல மந்திரமாக வங்கு என்று தருகிறார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சி. இப்போ இந்த மெயின் நரம்பிலிருந்து 6 நரம்புகள் சுவாதிஷ்டானத்திற்கு பிரிகின்றன. அதைத்தான் 6 சக்கரம், 6 இதழ் தாமரை என்று சுவாதிஷ்டானத்திற்கு சொல்கிறார்கள். இந்த 6 உபமந்திரங்களாக இந்த சுவாதிஷ்டானத்திற்கு என்னென்னவெல்லாம் சொல்கிறார்கள் என்றால் பங்கு, BANG, பங்கு, பங்கு, BHANG, பங்கு, மங்கு, MANG, மங்கு, யங், YANG, யங், ரங், RANG, ரங், லங், LANG, லங். இப்போ நான் இன்னும் சொல்லட்டுமா? இந்த லங் என்கிற வார்த்தையை நீங்கள் எங்கே பார்த்தீர்கள்? இந்த சுவாதிஷ்டானத்தில் உபமந்திரங்களில் ஒன்றாக வருகிற இந்த லங் என்பது மூலாதாரத்தில் மூல மந்திரமாக வருகிறது.
நான் இதை இளைஞர்கள்ட்ட அப்படியே நான் கொடுத்துட்றேன். யார் யாருக்கெல்லாம் கணிதம் மிகவும் பிடிக்குமோ இந்த மாதிரியான ஃப்ளோ சார்ட் இதெல்லாம் போட்டு பார்த்து கரெக்டாக அந்த நெட்வொர்க்கை அப்படி பிடிக்கிற திறமை உள்ள இளைஞர்கள் யாரோ அவர்கள் கையில் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். பாருங்க, அங்க உபமந்திரமாக வருகிற வங்கு இங்கே சுவாதிஷ்டானத்தில் மூல மந்திரமாக வருகிறது. இங்கே நான் 6 உபமந்திரங்கள் சொல்கிறேன். அதில் வருகிற அந்த லங் மூலாதாரத்தில் மூல மந்திரமாக இருக்கிறது. இதையெல்லாம் எந்த புத்தகத்திலும் சொல்லவில்லை, என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சி. சரியா? இதை நான் உங்களிடம் தருகிறேன். இப்போ இந்த சக்கரம், இந்த ஜங்ஷன் என்னென்னவெல்லாம் செய்கிறது என்று பார்ப்போம். இந்த ஜங்ஷன் உங்களுடைய பிளஷர், உங்களுடைய இன்பம், காமம் என்பது அதில் ஒரு பகுதி, அவ்வளவுதான். உங்களுக்கு இன்பம், இந்த உலகத்தில் இன்பமாக இருப்பதற்கு நீங்கள் என்னென்னவெல்லாம் அந்த சக்கரம் தூண்டிவிடப்பட்டால் நீங்கள் இன்பத்தை அனுபவிப்பதற்காக பயணம் எடுத்து செல்வீர்கள், அவ்வளவுதான். அதில் ஒரு பகுதி தான் காமமே தவிர காமம்தான் சுவாதிஷ்டானம். அந்த சுவாதிஷ்டான சக்கரம் தூண்டப்பட்டு விட்டால் அவன் காமுகமாக இருப்பான். இதை நான் நம்பவில்லை. இன்னொரு விஷயம், அந்த சக்கரம் ஒருவேளை பாதிக்கப்பட்டால் அந்த நபர்களுக்கு இடுப்பில் பிரச்சனை வரும், தொடையில் பிரச்சனை வரும், காலில் பிரச்சனை வரும், கிட்னி, அந்த நீர்ப்பை, மூத்திரப்பை, அந்த மூத்திரப்பையில் கல் வரும், மூத்திரப்பை ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரிலாம் ஆகும், யூரினரி பிளேடர் டிஸ்இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் ஆகும். இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதாவது சுவாதிஷ்டானம் ஏதாவது பாதிக்கப்பட்டால் அந்த சக்கரம் அதாவது ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு அது வேறு விஷயம். ஆக்டிவேட் ஆகி ஏதாவது பாதிப்படைஞ்சு போனால், சரியாக வேலை செய்யாமல் ஏதோ ஒரு பிசகல் ஆகி போச்சுன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். இந்த பிரச்சனைகள் இதை தலையில பார்க்கலாம். இந்த பிரச்சனைகள் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் சுவாதிஷ்டான சக்கரம் ஏதோ தப்பாய் போச்சு, அதை ரிப்பேர் பண்ணோம்னா இதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க, நான் ஒரு விஷயத்தை நான் ரொம்ப ரொம்ப நம்புறேன். என்னன்னா, இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்றோம்ல, அதுக்கு ஒரு தனித்தனி கடவுளை வச்சிருக்கோம். சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மன் அப்படின்லாம் தனித்தனி கடவுள் வச்சிருக்கோம்ல. இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம். இந்த கடவுள், அவர்களுக்கெல்லாம் 4 முகம், சிவபெருமான், இந்த கான்செப்ட் எல்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாம். ஆனா அந்த ஒரு குட்டி எலக்ட்ரிசிட்டி, அந்த கரண்ட்டு ஒவ்வொரு மனுஷனுடைய உடம்புக்குள்ளேயும் இருக்குது அப்படின்றப்போ அந்த நாத்திகவாதத்தையும் தாண்டிய ஒரு விஞ்ஞான சிந்தனை நமக்கு வரும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. இப்ப என் உடம்புக்குள்ளேயும் காத்தலும் இருக்கிறது, அழித்தலும் இருக்கிறது, படைத்தலும் இருக்கிறது. இப்ப பாருங்க, நான் ஒரு விஷயத்தை நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் நம்புகிறேன். இந்த அண்ட சராசரம் என்பது சமநிலை வாய்ந்தது. The universe is perfectly balanced அப்படிங்கிறத நான் முழுக்க நம்புகிற ஒரு மனிதனாக இருக்கிறேன். இப்போ இந்த உலகத்துல நிறைய பேர் நல்லவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு எவனாவது ஒரு மனிதனுடைய மூளைக்குள், அந்த ஒரு புள்ளிக்குள் கெட்ட சிந்தனையை இந்த அண்ட சராசரமே தூண்டி விடுகிறது. ஒசாமா பின் லேடன் இவ்வளவு மோசமா சிந்திக்கிறான், அமெரிக்காவை போய் அழிக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அந்த சிந்தனை எவ்வளவு பவர்ஃபுல்லான அந்த சிந்தனை. அந்த சிந்தனையை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு நல்ல மனிதர்கள் இந்த உலகம் பூராவும் இருந்ததனால்தான் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த ஒற்றை புள்ளியில் அந்த கெட்ட சிந்தனை வந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட சிந்தனை. அவன் போய் அந்த அமெரிக்காவை அழித்தவுடன் பாருங்க, அந்த சிந்தனை எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கிறது. எவ்வளவு எல்லோரும் தான் சிந்திக்கிறோம், ஆனா அவ்வளவு நல்லவர்களாக இருப்பதை பேலன்ஸ் பண்றதுக்காக அந்த ஒற்றை புள்ளி இவ்வளவு காரசாரமாக இருந்து அதை செயலும் படுத்தி இருக்கிறது என்றால் இந்த யூனிவர்ஸ் பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ் என்பதை நான் முழுவதுமாக நான் உணர்கிறேன், நம்புகிறேன். இப்ப என்னுடைய உடலுக்குள்ளும் ஒவ்வொரு கரண்ட்டும் இருக்கிறது, படைத்தல், காத்தல், அழித்தல். இப்ப இந்த சுவாதிஷ்டானம் என்பது காத்தல் தொழில் செய்வது. அந்த காத்தல் என்பதே சுகம் சம்பந்தப்பட்டது. ஒருவேளை நான் பிரம்மச்சரி, நான் முற்றும் துறந்தவன், நான் கல்யாணம்னா பண்ணிக்கல, நான் இனவிருத்தி செய்யவில்லை, என்னுடைய சுவாதிஷ்டான சக்கரம் அந்த ஜங்ஷன் வெளிப்படைந்து இருந்தால் கூட நான் இனவிருத்தி செய்யவில்லை என்றால் இதை பேலன்ஸ் பண்ணுவதற்காக இன்னொரு மனிதன் இன்னொரு இடத்தில் என்னையும்
சமப்படுத்தி கொண்டு இனவிருத்தி செய்து கொண்டிருப்பான், என்னையும் சேர்த்து கொண்டு இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பான் என்பது இந்த யூனிவர்சல் பேலன்ஸ் என்பதின் கோட்பாடு என்பதை நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன். ஒருவன் முற்றும் துறந்த துறவியாக ஆகிக் கொண்டிருக்கிறான் என்றால் இன்னொரு பகுதியில் உலகச் சுவையை மக்கள் நாடிக்கொண்டிருப்பதற்கான விதையை இவனே தூவிக் கொண்டிருக்கிறான் என்று பொருள். இப்ப நான் இதையே நான் பார்த்து வியக்கிறேன். இந்த உடலுக்குள் எல்லாமே இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனின் உடலுக்குள்ளுமே எல்லாமே இருக்கிறது என்பதனால் நாம என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த சக்கரத்தை வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் எனும் பொழுது இந்த குண்டலினி சக்தி உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. நான் சொல்லாமல் விட்ட விஷயங்கள் எல்லாம் என்னென்னவென்றால், இந்த குண்டலினியை பற்றி நிறைய புத்தகங்கள், நிறைய ரிஷிமார்கள் நிறைய சொல்கிறார்கள். திருமூலர் குண்டலினியை அழகாக அற்புதமாக திருமந்திரத்தில் விளக்குகிறார். அவர் ஒரு பாடலில் இந்த சுவாதிஷ்டானம் என்பதை பற்றி விளாவரியாக சொல்கிறார். தானுடுகானம் என்று ஆரம்பிக்கிற ஒரு பாடலில் இந்த சுவாதிஷ்டானத்தை பற்றி விளக்குகிறார். சௌந்தரிய லஹரி என்கிற ஒரு சமஸ்கிருத புத்தகத்தில் கூட 39வது பாடலில் தவ சுவாதிஷ்டானே என்று ஆரம்பிக்கிற அந்த பாடலில் இந்த சுவாதிஷ்டானத்தை பற்றி அற்புதமாக விளக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா புத்தகங்களையும் விட சௌந்தரிய லஹரி ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட குழப்புது. என்னன்னா, இப்போ மூலாதாரம் என்பது என்னன்னா அந்த நிலம் சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் என்று நம்ம அதை பத்தி டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருந்தோம். சுவாதிஷ்டானம் அதாவது மூலாதாரம் என்பது நிலம் சம்பந்தப்பட்ட பஞ்சபூதங்களின் நிலம் சம்பந்தப்பட்ட ஜங்ஷன். சுவாதிஷ்டானம் என்பது நீர் சம்பந்தப்பட்ட சுகம் சம்பந்தப்பட்ட ஆசை சம்பந்தப்பட்ட சக்கரம் என்று சொல்லியிருந்தோம் தெரியுமா. இந்த சௌந்தரிய லஹரி கொஞ்சம் குழப்புது. என்னன்னா அது நெருப்பு சம்பந்தப்பட்டது, அழிவு காத்தல் அல்ல அழித்தல் தொழில் சம்பந்தப்பட்டது. இதோடைய அதிபதி வந்துட்டு விஷ்ணு கிடையாது, ருத்ரன் என்றெல்லாம் குழப்புகிறது. ஆனால் உண்மையிலேயே சுவாதிஷ்டானத்திற்கு அடுத்த சக்கரமான இந்த மணிப்பூரகத்திற்கு தான் நெருப்பு என்றும் ருத்ரன் தான் அதிபதி தேவதை என்றும் எல்லா புத்தகங்களையும் சொல்லும் போது இந்த சௌந்தரிய லஹரி மட்டும் சௌந்தரிய லஹரி எல்லாமே கரெக்டா சொல்லுது. இந்த ஒன்றை மட்டும் அப்படியே அப்சைட் டவுன் ஆக்கிக்கிறது. சுவாதிஷ்டானம் தான் நெருப்பு, அது வந்துட்டு அழித்தல் தொழில் செய்கிறது. மணிப்பூரகம் தான் காத்தல் தொழில் செய்கிறது, அதுக்குத்தான் நீர் என்கிற கேரக்டர் உண்டு என்று சொல்கிறது. இப்படி குழப்புது. ஆனால் எல்லா புத்தகங்களிலும் 99% என்ன சொல்கிறது என்றால் சுவாதிஷ்டானம் காமம் சம்பந்தப்பட்டது, பிளஷர் இன்பம் சம்பந்தப்பட்டது, சுவை சம்பந்தப்பட்டது, அதுடைய பஞ்சபூதம் நீர் என்றும், சுவை 5 சென்சஸ்ல வந்துட்டு சுவை என்றும், ருசி நாக்கு என்றும் சொல்கிறது. இதெல்லாம் சேர்ந்ததுதான் சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம் என்கிற 2வது சக்கரத்தை பற்றி விளாவரியாக பார்த்தோம். அடுத்த சக்கரம், இதை பற்றி இன்னும் விளாவரியாக அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.